ஓகே, இந்த சினாரியோ இப்போ நான் பார்க்குற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு VMFS டேட்டா ஸ்டோர் இருக்குது. அந்த டேட்டா ஸ்டோர் வந்து VMFS வெர்ஷன் 5ல இருக்குது. சரிங்களா? ஸோ அது 5 6 அப்படிங்கிறத நீங்கள் அந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணி கான்ஃபிகர் ஜென்ரல் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். அசியூம் தட் ஐ ஹாவ் அ VMFS டேட்டா ஸ்டோர் 5. ஸோ டேட்டா ஸ்டோர் VMFSல 2 டைப் இருக்கு, VMFS 6 அண்ட் VMFS 5 அண்ட் VMFS 6. ஸோ VMFS 5 அப்படிங்கிறது ஓல்டர் டெக்னாலஜி, அதில் சில இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. பட் VMFS 6 அப்படிங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ இருக்கிற 8.0 இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட VMFS 5 டேட்டா ஸ்டோர் இருக்குது. ஐ வாண்ட் டு அப்கிரேட் த VMFS 5 டேட்டா ஸ்டோர் டு VMFS 6. நான் அப்கிரேட் பண்ணணும். இது பாசிபிளா? இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். VMFS டேட்டா ஸ்டோரை அப்கிரேட் பண்ண முடியுமா, இது பாசிபிளான்னு கேட்பாங்க. டெக்னிக்கலாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு டேட்டா ஸ்டோரை அப்கிரேட் பண்ண முடியாது. வி கேனாட் அப்கிரேட் த VMFS 5 டு VMFS 6. இப்போ என்கிட்ட ஒரு ESXi இருக்குது. ESXi 7.0 வந்து 8.0 அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் பண்ணலாம். நம்ம 7.0 இருந்து 8.0 அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் VMFS டேட்டா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் VMFS 5ல இருந்து VMFS 6 அப்டேட் பண்ண முடியாது. அப்போ ஹவு டு வி அப்டேட்? அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதுக்கு சொல்யூஷன் ஒரே சொல்யூஷன் தான். என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒரு VMFS டேட்டா ஸ்டோர் 5 டேட்டா ஸ்டோர் இருக்குது. இது வந்து VMFS 5 டேட்டா ஸ்டோர். இப்போ இதில் எல்லாமே விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? விர்ச்சுவல் மிஷின் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இந்த டேட்டா ஸ்டோரில் தான் ரன் ஆகும். விர்ச்சுவல் மிஷின் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இந்த டேட்டா ஸ்டோரில் தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை VMFS 6க்கு அப்டேட் பண்ண முடியுமாங்கிற அப்டேட் பண்ண முடியாது. அப்போ வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னா, ஐ வில் ஹேவ் டு கிரியேட் நியூ டேட்டா ஸ்டோர். நான் ஒரு நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். அந்த டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றப்ப ஐ வில் ஹேவ் டு மேக் இட் அஸ் a VMFS 6. சரிங்களா? ஒரு நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். எப்படி டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம்? லைக் அந்த ESXiயோட WNNPN நம்பர் கொடுத்து நம்ம புதுசாக ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணி லன் வந்து அலோகேட் பண்ண சொல்லி நம்ம கேட்போம். லன் அலோகேட் பண்ணதுக்கப்புறமா லன் நம்ம கொடுப்பாங்க. லன் கொடுத்ததுக்கப்புறமா வி கேன் கிரியேட் த டேட்டா ஸ்டோர். ரைட்டா? ஸோ அதை தான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சேன். அப்போ இந்த காமிக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட புதுசாக ஒரு டேட்டா ஸ்டோர் எப்படி கிரியேட் பண்ணணும், ஹவு டு கிரியேட் த நியூ டேட்டா ஸ்டோர். புதுசாக எப்படி டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு மெயில் பண்ணணும். ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் பண்ணி அவங்களுக்கு இந்த ESXiயோட WWN நம்பர், WWPN நம்பர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா தே வில் அலோகேட் த லன். சரியா? லன் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ESXi செலக்ட் பண்ணிட்டு தேர் இஸ் ஆப்ஷனல் நியூ டேட்டா ஸ்டோர். அதை கொடுத்தோம்னா VMFS எந்த VMFS NFS கேட்கும். VMFS செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஐ வில் ஹாவ் டு ப்ரொவைட் த டேட்டா ஸ்டோர் நேம் அண்ட் செலக்ட் த லன். எந்த லன்னோ அந்த லன்னை செலக்ட் பண்ணிக்கணும். தென் இங்கே VMFS 6 அப்படின்னு செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா VMFS 6 டேட்டா ஸ்டோர் வந்துடும். லைக் இந்த மாதிரி. இப்போ நம்ம வச்சிருக்கிறது VMFS 6 டேட்டா ஸ்டோர் வச்சிருக்கோம். ஸோ நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே VMFS 6 டேட்டா ஸ்டோர் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா we can migrate the VM from VMFS 5 to 6. இப்போ உதாரணத்துக்கு we will have to do the storage migration. By the help of storage migration only we can do the things. சரிங்களா? டைரெக்டாக இந்த 5லேருந்து 6க்கு அப்கிரேட் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணி தான் அதை பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா ஸ்டோரோட சைஸ் என்னன்னு வச்சுக்கிறேன். இதோட சைஸ் வந்துட்டு ஒரு 10 TB. இதோட சைஸ் வந்துட்டு ஒரு 8 TB. ஓகே, அப்போ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். அப்போ நான் இந்த டேட்டா ஸ்டோருக்கு ஒரு 20 TB கொடுக்குறேன், அல்லது ஒரு 26 TB கொடுக்குறேன், அல்லது நான் இன்னொரு டேட்டா ஸ்டோர் இதில் வந்து ஒரு 20 TB கொடுத்துட்டு இன்னொரு டேட்டா ஸ்டோர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் கிரியேட் another டேட்டா ஸ்டோர் ஆல்சோ. உங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கணும், இருந்தால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். 3 GB ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் ஐ வில் கோ ஃபார் another ஒரு 5 TB or 8 TB இல்லை 10 TB.
ஸோ 10 dB ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ வில் ஹாவ் டு மைக்ரேட் த விஎம். ஸோ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற விஎம்மை ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவேன். எல்லா விஎம்மையும் ஒன் பை ஒன்னா கொண்டு வந்துடுவேன். ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ ஆயிரும். இப்போ இந்த டேட்டா ஸ்டோரை வாட் ஐ வில் டூ, ஐ வில் டீகமிஷன். ஸோ டீகமிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இதை யூஸ் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். அவ்வளோ ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியில் எடுத்துருவோம். விச் மீன்ஸ் we will unmount and delete. unmount பண்றோம், ESS sourceல இருந்து unmount பண்றோம், then delete பண்றோம். பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா ஸ்டோர் வந்து delete ஆயிரும். சரிங்களா? அப்ப இதுதான் only solution. VMFS 5ல இருந்து VMFS 6க்கு அப்கிரேட் பண்ண முடியாது. there is no possibility, but there is a way. ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் மூலமா பண்ணலாம். we can create a new data store. VMFS 6 data store கிரியேட் பண்ணிட்டு இங்கேருந்து VMs ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணிக்கலாம். இது இன்டர்வியூ கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். லைக் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு விஎம் இருக்குது. சரி, அந்த விஎம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குது, டேட்டா ஸ்டோர் 3ல இருக்கா, இந்த விஎம் வந்து டேட்டா ஸ்டோர் 4ல இருக்குது. சரிங்களா? இந்த விஎமோட ஹார்ட் டிஸ்க் எல்லாமே டேட்டா ஸ்டோர் 4ல இருக்குது. அப்போ அசியூம் தட் இது வந்து ஒரு VMFS 5 டேட்டா ஸ்டோர் அப்படின்னா நான் அதை ரைட் கிளிக் பண்ணுறேன், தென் மைக்ரேட் கொடுக்குறேன். மைக்ரேட் பண்ணுறப்ப ஐ வில் சூஸ் ஸ்டோரேஜ் ஒன்லி கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டோரேஜோ அதில் இப்போ புதுசாக நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த புது ஸ்டோரேஜ் நம்ம செலக்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விஎம் வந்து ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் ஆயிரும். இது ஒரு ஆக்டிவிட்டி. இது வந்து இப்போ எங்கள் என்விரான்மெண்ட்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் என்விரான்மெண்ட்ல சில விஏ சென்டர்ல எல்லாமே VMFS 5 டேட்டா ஸ்டோர் தான் இருக்குது. ஸோ நாங்கள் இது இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசாக ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா விஎம் மைக்ரேட் பண்ணுறோம். இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் பிஸ்னஸ் ஹவுஸ் தான் பண்ணுவோம். லைக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு விஎம்ஐ நீங்கள் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுறப்ப லேட்டன்சி இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அப்போ இதை வந்து இந்தியன் டைம்னா போஸ்ட் 6:30 அல்லது 7 மணிக்கு மேலே பண்ணுவாங்க, இல்லை நைட்டு பண்ணுவாங்க. ஏன்னா 1 TB 4 TB இருக்கிற விஎம்ஐ நீங்கள் மைக்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 3 hours 4 hours ஆகும். மைக்ரேட் பண்ணுறப்ப முக்கியமாக அந்த விஎம்ஐ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் கேன்சல் பண்ணாலோ அல்லது அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடந்தாலோ இன்டரப்ட் ஆனாலோ அந்த விஎம் வந்து பிரச்சனை வந்துடும். அதனால இது ரொம்ப ரொம்ப கான்சியஸாக பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி வந்து கான்சியஸாக பண்ணணும். ஒன்ஸ் ஒரு விஎம் 2 விஎம்னா எனக்கு தெரியாது. லைக் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 1000-2000 விஎம்ஸ் மேலே வச்சிருக்கோம் VMFS 5 டேட்டா ஸ்டோரில். அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டேட்டா ஸ்டோராக மாற்றிக்கிட்டே வர்றோம். லைக் ஒவ்வொரு நாளுமே ஒரு 4 விஎம் 5 விஎம் தான் மைக்ரேட் பண்ண முடியும். பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் டீகமிஷன் பண்ணிக்கிட்டே வரோம். ஒன்ஸ் இந்த விஎம் அங்கேருந்து இங்கே மைக்ரேட் பண்ண ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ஒவ்வொரு டேட்டா ஸ்டோராக டெலீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்படி தான் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அண்ட் அனதர் திங், இன்னொரு கொஸ்டினும் இதில் ஆட் பண்ணுறேன். நான் இதில் 20 dB ஆட் பண்ணிட்டேன். VMFS டேட்டா ஸ்டோரில் 20 dB ஆட் பண்ணிட்டேன். இதை எகைன் 10 dB கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் VMFS 6 டேட்டா ஸ்டோரோ 5 டேட்டா ஸ்டோரோ வாட் எவர் இட் இஸ், ஒன்ஸ் நீங்கள் VMFS டேட்டா ஸ்டோர் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை டிக்ரீஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் VMFS டேட்டா ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். லைக் 20 dBலேருந்து 5 dB அடுத்து 26 30 dB எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் யூ கேனாட் டிக்ரீஸ் த VMFS டேட்டா ஸ்டோர். நோட் திஸ் பாயிண்ட். அந்த VMFS கிளாஸ் எடுத்தலாம், அதில் எழுதிக்கோங்க. இதை இந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். வி கேனாட் டிக்ரீஸ் த டேட்டா ஸ்டோர். அப்போ இதுக்கு என்ன வழி? இதுக்கும் இதே வழி தான். இப்போ நான் இதை வந்துட்டு 10 dB கொடுத்துட்டேன், இதை நான் டிக்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ இது எப்படி பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிவிட்டு அது இதில் இருக்க விஎம்லாம் இங்கே மைக்ரேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா ஸ்டோர் டெலீட் பண்ணணும். இது ஒன்று தான் வாய்ப்பு, வேறு எந்த சான்சஸ் கிடையாது. சரிங்களா? இதில் டவுட்ஸ் இருக்கா? இது முக்கியமான ஆக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்டர்வியூ கொஸ்டின். இது டவுட் இருந்தால் கேளுங்க. Then let's move to another topic. Is any doubt?
No, bro. ஓகே Clear, bro. ஓகே ஃபைன். கிளியர்னா நெக்ஸ்ட் மூவ் பண்றேன்.